ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு உட்காரு உட்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறதா மூன்றாவது மொழி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். நீ யாரு, என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா. புதிய கல்விக் கொள்கையில நம்முடைய பிரதமர் கிட்ட ரிப்போர்ட் போகும் பொழுது கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில அதுல எல்லோரும் கட்டாயமாக 3 மொழி படிக்கணும். ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியா இருக்கணும், இரண்டாவது ஆங்கிலமா இருக்கணும், மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்தது. அதை பிரதமர் அவர்கள் ஜூன் 3, 2019 அதை மாத்தி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும், இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும், மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அட மூதேவி, ரெண்டு ஒண்ணுதான்டா. மைத்ரிபால சிறிசேனா and MRS சிறிசேனா. பால கணேஷ் இங்கிலீஷ் எழுதுனா பங்களாதேஷ் படிக்கிற நாயினி ஒன்டா ஹிந்தி வேணும் மயில் வேணும் கேட்டு மூன்றாவது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு, அது படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? மாறு வேஷம் தான் தெரிஞ்சு போச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லிச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றமா? மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். ஹிந்தி தெரியாது போடா. இவனுங்கள எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டானுங்க போல. எவ்வளவு தடவை கல்லால அடிச்சாலும் திரும்ப திரும்ப கால கடிக்க வர தெருநாய் மாதிரி இந்த சங்கிங்கள எவ்வளவு துரத்தினாலும் திரும்ப திரும்ப இந்த இந்திய தூக்கிட்டு வருவானுங்க. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான் பண்ற? அரசு பள்ளிகள்ல இருக்க பிரச்சனையே என்னன்னா, அங்க ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் குழந்தைங்க 10வது எழுதுறாங்க. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அரசு பள்ளியில அதே அளவுக்கு 12வது +2 எழுதுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாரும் தமிழ் பாஸ் பண்ணணும், இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணணும், எல்லா மற்ற பாடங்களும் தேர்ச்சியாடு. அவங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிற பெற்றோர் கிடையாது. அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுடைய சூழல் பெற்றோர் வீட்டுல சொல்லி கொடுக்கறவங்க கிடையாது. பள்ளியில படிக்கிறது மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு அவங்க தமிழும் இங்கிலீஷும் தேர்ச்சி அடைஞ்சு வர்றதே பெரிய சவால், பெரிய சாதனை. அதுல நம்ம குழந்தைங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹிந்தி படிக்கல, எங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுங்கன்னு உங்களை கேட்டாங்களா? ஹிந்தி கத்துன்னு என்ன பண்ண போறோம்? ஹிந்தி தாவல, ஹிந்தி தெரியாது போடான்னு தான் சொல்லுவோம். அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுடுங்க. அவங்களுக்கு ஹிந்தியை திணிக்கிறதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன அண்ணா? எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. ஏல மாடி அண்ணா. ஏ மாடி அண்ணா. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು. ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ. ಅಣ್ಣ ಮೇರೆ को 2 ग्लास ಟೀ चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ஏடி ஏல போடு. அட ஏண்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. உனக்கு தேவை 2 பிளேட் தான்டா. போடா போய் சாப்பிடா போடா. சாப்பிடணும்னே பார்டர் தான்னா சாப்பிடணும் தலைவா. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவனே உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குடி வச்சு குடிடா. பானிபூரி விக்கிறான். நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேக்குறோம்? பானிபூரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா? கண்டிப்பா. 2 प्लेट दे दो. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்படிலாம் கேட்க மாட்டோம். பானிபூரி தாங்கன்னு கேட்போம். கதைய மட்டும் எங்க கேமராமேன்ட்ட கேளுங்க. என் கேமராமேன்ட்ட கேளுங்க. உங்க கேமராமேன் நீங்க டியூட்டர் பண்ணி கூட்டிட்டு என்கிட்ட பேசுற கேமராமேன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? இந்த கதையெல்லாம் நான் நிறைய தமிழ்நாடும் பல வருஷமா பாத்துருச்சு சார். அறிவுல ஆணி அடிக்கிற. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is 2 प्लेट दे दो. செருப்பால அடிக்க முடியாதுங்கற தைரியத்துல தான இப்படி பேசுற. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். எங்க பாருங்க. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். நீ 2 மொழியை வச்சுட்டு குண்டு சட்டுக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு கும்மடி போட்டு தாண்டா ஒண்ணு தமிழனுக்கு பேச முடியல. ஹிந்தி கத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்படி காலி சாபியா, அப்படி காலி. ஹிந்தி படிச்சா நம்ம பானிபூரி வாங்க போறோம். அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும். ஒரு பானிபூரி எக்ஸ்ட்ரா குடுறா அந்த மாதிரி பேசணும்னாக்கா நம்ம ஒரு பானிபூரி எக்ஸ்ட்ரா கொடுப்பான். இப்போ நம்ம ஹிந்தி தெரியலனாக்கா அந்த பானிபூரியை நம்ம இழக்க வேண்டியது வரும். என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்ள. தமிழர்கள்
ஹிந்தி கத்துக்கிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு நல்லா இருப்போமுங்க. என்ன வேலைக்கு வைக்கிறது? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை? நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன். உயிரது. டேய் களிமண் மண்டையா ಹಂಗ ಬಾರ್ ನಾನು ತಮಿಳ್ನಾಡು ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ಬೇರೆ ಇಶ್ಯೂ ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ. ನನ್ನ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಅವರು ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರ ನಾನು ನಂಬಲ್ಲ. ಸೊ ಟಿಲ್ ಐ ಡೈ ನನ್ನ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಬ್ರೆತ್ ಇರುವ ತನಕ ಐ ಆಮ್ ಅ ಪ್ರೌಡ್ ಕನ್ನಡಿಗ. நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க? கத்திரி கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருங்க. நாங்க மக்கள் நோக்கி போறோம். ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். 2006ல மிகப்பெரிய கொலைகார ஒருத்தர் உருவாக போறான். அவனை போட்டு யாரு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சும்மா ஹிந்தி டென்ஷன் ஆகுது. சும்மா எல்லாத்துலயும் ஹிந்தினா புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். தமிழர்களின் அடையாளம், ஒட்டுமொத்த மக்களின் அடையாளம். பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி விழுதே. நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி விழுது தெரியுமா? என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வான. ஒரு நாட்டுல ஒரு மொழியானது ஒரு அனைவரையும் இணைக்குதுன்னா அது பெருமைதாங்க. அதையே நீங்க இழிவு நினைக்கிறீங்க. ஆங்கிலத்துக்கு மாற்றாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கவங்களும் ஹிந்தியில உரையாடிக்கிறாங்க. இந்தியாவுடைய அலுவல் மொழி ஹிந்தியா மாறிடுச்சு அப்படின்னா அப்ப எல்லாரும் ஹிந்தி படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களா மாட்டாங்களா? அப்ப இது மறைமுகமான ஒரு ஹிந்தி திணிப்பு தானே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதை ஒரு அரசு கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் இந்த லட்சக்கணக்கான அரசு பள்ளி குழந்தைகள் கட்டாய ஹிந்தி பாஸ் பண்ணணும். இது எதுக்கு அந்த சுமை? தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே எல்லாம் ஃபெயில் ஆகுறாங்க. யாராவது எழுதி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். ஓ அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். அதனால அப்படியே வேற கட்சிக்கு ஓட்டு போடல. என்ன குடுத்துட்டு உளறிட்டு இருக்க? பேசாம போய் ஒரு ஓரமா படு. கூட்டு போடா எனக்கு இருக்கு போயில. ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க உங்களுக்கு நிதியை வழங்குவோம்ன்றாரு. நாளைக்கு அவர் என்ன சும்மா சொல்றாரு? எல்லாரும் காவி வேட்டியை கட்டினா தான் நான் உங்களுக்கு நிதி வழங்குவோம் பாரு. எல்லாரும் தயிர் சோறு சாப்பிட்டா தான் உங்களுக்கு நிதி வழங்குவோம் பாரு. அவ நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுக்கணும், நான் என்ன படிக்கணும், நான் எப்படி தூங்கணும், நான் எப்படி வாழணுங்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன உரிமை இருக்கு? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பிசிக்ஸ் தானே படிக்கிறீங்க? ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க, ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க. இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர். அதுல என்ன தப்பு? பாராநாயே அங்க பாராநாயே. நீங்க ராஜஸ்தானோ பஞ்சாபோ எடுத்து பாருங்களேன். அங்க மீடியா ராஜஸ்தானி மீடியா இண்டஸ்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு எதுவுமே கிடையாது. தமிழ்ல மட்டும் தான் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரினே ஒன்னு இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க கூட நல்லா தமிழ் பேசுறீங்க. ஒருவேளை அந்த தமிழ கலைஞர் காப்பாத்தலன்னு வைங்களேன். ஒரு ராஜஸ்தானோ பஞ்சாப்ல எப்படி அவங்க மொழி இப்ப சாவுதோ அந்த மாதிரி இங்க நீ கோபி கபூர் யாராவது ஒருத்தர் ஷோ பண்ணிருப்பாரு. தூயாமேன்னு ஒரு ஹிந்தி ஷோ தான் நடந்திருக்கும். கண்டிப்பா அப்படிதான் நடக்குது ராஜஸ்தான்லயும் பஞ்சாப்லயும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ராஜஸ்தானி ஒரு 1000 வருஷம் பழமையான மொழினா அது 1000 year லிட்டரேச்சர் இருக்கு. இன்னைக்கு அந்த ஸ்டேட்ல அதாவது ஒரு மொழி தன்னோட மண்ணிலேயே பேசுறதுக்கு ஆள் இல்லாம சாவுதுன்றது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். முத்துனா வெளியூர்காரங்களை ஊற கொடுக்குறதுக்கு நாங்க என்ன ஊக்கையா? 3 சீட்டு வேலைலாம் என்னாண்டு வச்சுக்காத, வளர்த்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். நீங்க கூடுதல் சுமைன்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? குழந்தைகளுடைய திறனை நாம குறைச்சு மதிப்பிடுறோமா? இவங்க எப்பயுமே குழந்தைங்களுடைய நன்மையை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுங்க. நீங்க பிஜேபியினுடைய மூலவர்களான RSS காரங்க, இவங்க அவங்களுடைய வைதீக தலைவர்கள்லாம் குழந்தை திருமண வயசை 10ல இருந்து 12 ஆக்கணும்னாலே அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. குழந்தைகளை பத்தி அவங்க அக்கறை அவ்வளவுதான். அதனால குழந்தைகள் நலன், குழந்தைகள் கையில கத்தி கொடுத்து பயிற்சி பண்றவங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்கெல்லாம் குழந்தைகளை பத்தி அக்கறைப்படுறவங்களா கிடையாது. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டுல அதை ஏத்துக்கல. இதையும் ஏற்றுக்கொண்டால் அடுத்தது எல்லா அகில இந்திய தேர்வுகளும் ஹிந்தியில மட்டுமே நடக்கும்.
ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட தெளிவுபடுத்திட்டோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலைன்னு ஒத்துக்கிறீங்களா? இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து இங்கிலீஷை எலிமினேட் பண்ணணும், அந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். அவங்க நோக்கம் ஹிந்தி கிடையாது. ஹிந்தி வந்து குட்டியை விட்டு சூடு பார்க்குற மாதிரி, பூனை குட்டியை விடுற மாதிரி, குரங்கு குட்டியை விடுற மாதிரி, அதுதான் அவங்களுக்கு ஹிந்தி. அதுக்கு மேலே அவங்களுக்கு ஹிந்தி பெருசு கிடையாது. அவங்க நோக்கம் நியூ எஜுகேஷன் பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது மும்மொழிங்கிறதுல இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட் இந்த இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்கள தமிழ் எடுத்துப்பாங்க, இல்லாத பள்ளி ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க, அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது வாங்க. கேவியில தமிழ்ல இருக்கு, வாங்க. அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. வாங்க, ஒரு பஞ்சாயத்தா போ, வாங்க, ஒண்ணுனா போ. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. பி கேர்ஃபுல். என்ன சொன்ன அண்ணே? ஒரு நிமிஷம். என்னண்ணே பேசுறீங்க? ஒரு நிமிஷம். ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே, அடிச்ச குவாட்டர் வேற அல்லாம போயிட்டடா. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி ஒத்துக்கிட்டீங்க, ஹிந்தி திணிப்பு இல்ல ஒத்துக்கிட்டீங்க. என்னென்ன டிபேட்டபிள்? போங்கண்ணே. அக்கா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரூஃப்னே வேணும்? அண்ணா ஒரு பாயிண்ட்க்கு வரணும், சும்மா நீங்க அப்படி சுத்த கூடாதுண்ணே. அலுவலர்ல விட்டு தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து 2 classes of people, இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க. அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும், கடையில கை கட்டி நிக்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்துல வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்துனாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களா வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்ய 87% கிளாஸ் 3 படிக்க தரும். இதே உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார்ல அவங்களுடைய தாய்மொழி ஹிந்திய குடிச்சு குஜராத்திய குடிச்சு படிக்க சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு பேராகிராஃப். சோ உத்தரப்பிரதேசல எடுத்துக்கிட்டீங்கன்னா 27% படிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? 27% படிக்கிறாங்கன்னா 73% படிக்க முடியல. தமிழகத்துல 87% படிக்க முடியல. உத்தரப்பிரதேசல 73% படிக்க முடியல. குஜராத் 75% படிக்க முடியல. மகாராஷ்டிராவில் 63% படிக்க முடியல. பீகார்ல 80% படிக்க. இந்த ஏசர் 2024 சர்வேல யூபி, பீகார் தமிழ்நாட்டோட மேல இருக்கு. இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. 4 अंकों की सबसे बड़ी संख्या क्या होती है? 4 अंकों की 4 अंकों की तो 4 होगा, 4 अंकों की तो 4 होगा, 4 अंकों की तो 4 होगा। अच्छा, a+b का होल क्यूब जानती हैं? a+b का होल क्यूब, होल स्क्वायर पता है, होल क्यूब भी पता है, a क्यूब प्लस b क्यूब प्लस c क्यूब ब्रैकेट अंडर a प्लस b प्लस c। आगे क्या करना है? इंजीनियरिंग करना है, इंजीनियरिंग करना है। புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது. இப்ப இந்தி படிப்போம், எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும், ஏன் அப்படின்றதுல அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்றாங்க சார். எதையாவது பேசிக்காது. எந்த நாடு வளர்ச்சி? இந்தியால இந்தி கேட்கறது. இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குலாம் இங்க வந்து தட்டாண்டிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சா? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க? நீ எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. இப்ப பாருங்க, நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன். அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார். தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்கு. இங்க ஒரு ஆம உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் அடிச்சேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு.
அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.